Daily. Taste the Daily. ஒவ்வொரு முறையும் நீங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காரணம், திமுக இன்றைக்கு மக்கள் விரோத சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கின்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற, ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, போதை மருந்து கலாச்சாரம் பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கின்ற ஒரு காட்டாட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சியை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பம். அதுதான் நானும் சொல்லிட்டு வரேன். ஜல்லிக்கட்டுல உதயநிதி இன்பநிதி, அவரோட மகன் இன்பநிதி, அவரோட நண்பர்களையும் அமர வைக்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியர் எப்படி பாக்குறீங்க? மாவட்ட ஆட்சியரை எழுதிக்க சொல்லிட்டு இன்பநிதியையும் அவரோட நண்பர்களையும் உட்கார வச்சிருக்காரு. திமுக ஒரு குடும்ப கட்சிங்கிறத தாண்டி குடும்பம் தான் அங்க எல்லாமேங்கிற நிலைமை இருக்கிறதுனால இதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன, தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு ஓரம் போட்டு சொல்லி ஓரம் கட்டி விட்டு இன்றைக்கு அந்த குடும்ப ஆட்சி எல்லா துறைகளிலையும் ஆக்டோபஸ் போல தங்கள் ஆக்டோபஸ் கரங்களை நீட்டி எல்லா துறைகளையும் இன்றைக்கு அபகரிக்கின்ற, எல்லா துறைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி, அது சினிமா துறை உட்பட அனைத்து துறைகளிலுமே அவர்கள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துவது என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தகவல். அதன் வெளிப்பாடு தான் அங்கே இப்போ உதயநிதி அவர் அங்கே உள்ள நிதியெல்லாம் அந்த மேடையில் உட்கார்ந்து ஆட்சித்தலைவர் மாத்திரம் இல்லை எல்லாருமே புறந்தள்ளி இருக்கிறார்கள். வேண்டாம், குடும்பத்தில் காலை பிடிக்கிறதுல இறங்கிட்டு நல்லா இருந்திருக்கும் பார்க்க. அதை விட்டுட்டு அங்கே மேலே முன்வரிசையில் அவர்கள் அமர்ந்திருப்பது உண்மையிலேயே கேலிக்கூத்தாதான் இருக்கு. இந்த காட்டாட்சியை முடிவு கொண்டு வருவதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு வலுவாகி கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் 26 சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சியை உறுதியாக நாங்கள் முடிவு கொண்டு வருவோம். சார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பொதுவாக தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாருமே புறக்கணிச்சிருக்கீங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா ஆளுங்கட்சி சாதகமாக அமையாதது. ஆளுங்கட்சி அராஜகம், அதிகார துஷ்பிரயோகம் விசித்திரமாக இதுவரை கேள்விப்படாத அளவு கடந்த முறை இடைத்தேர்தலாம் மக்களை எல்லாம் பள்ளியில் ஆடுகளை அடிக்கிற மாதிரி வர வைத்து, ஏழை எளிய மக்களை காலையிலிருந்து மாலை வரைக்கும் அங்கே அமர வைத்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் மக்களை பயன்படுத்தினார்கள் தெரியும். அதனால இந்த தேர்தல் ஒன்று தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி அமைக்க போற தேர்தல் இல்லை, அது 26 சட்டமன்ற பொது தேர்தல் தான். அதனால ஆளுங்கட்சியின் அராஜகம், அதிகார துஷ்பிரயோகத்தை, பண பலத்தை இந்த தேர்தல் ஆணையத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிற காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி உட்பட அனைத்து கட்சிகளுமே, எங்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே, அதுபோல மற்ற எதிர்கட்சிகளும் புறக்கணித்திருக்கிறார்கள். அப்படி இல்ல, அவரு ஒருத்தர் கேள்வி கேட்டு உங்களை விட சிறப்பா கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாரு, அதிமுக ஏன் புறக்கணிக்கிறது? அவங்களுக்கு ரெட்டையில இருந்தும் தலைவர், புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்ன இன்னைக்கு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்கின்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனாலதான் அவர்கள் பயத்துல விக்கிரவாண்டியை புறக்கணிச்ச மாதிரி அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. பிரதான எதிர்கட்சிக்கிறார்ல, அவரை அங்க முண்டா தட்டி பாட்டுக்க வேண்டியதுதானே. அவர் அதை செய்ய மாட்டார். ஏன்னா இன்றைக்கு திமுகவின் அராஜகத்தை எதிர்க்கணும், அராஜகத்தை மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா கட்சிகளுமே, அது எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த தேர்தலை புறக்கணித்தது. இதில் ஒன்றும் பெரிய தமிழ்நாட்டை தலையெழுத்தை மாற்றுகின்ற தேர்தல் இல்லை, இதுல யாருக்கும் பயம் இல்லை. திமுகவின் அராஜகம், இந்த ஆணவ போக்கு, பணத்திமில்ல அவங்க செயல்படுறதை வெளியே மக்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியப்படுத்துறதுக்காக தான் எந்த கட்சியும் போட்டியிடும். 2026க்கு அப்புறம் அதிமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ஒன்றிணையுமா? இல்ல 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமிங்கிற
ஒரு சுயநல மனிதருடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும். அதனால 2026 தேர்தலுக்கு முன்பே அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் விழித்து கொண்டார்கள் என்றால் அது அந்த கட்சிக்கு பாதுகாப்பாக இருக்கு. இல்லை என்றால் தேர்தல் முடிந்த பிறகுதான் அவர்கள் நான் சொல்வதை புரிந்து கொண்டு அங்க உள்ளவங்க ரெட்டையில எல்லாம் பழனிசாமி இருக்கேன்னு தாங்களே ஏமாத்திக்கிட்டு பழனிசாமிக்கு தொடர்ந்து காவடி தூக்குனாங்கன்னா பழனிசாமி அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதிவிட்டு ஓடிவிடுவார். அதுக்கு பிறகு அந்த கட்சியை மீட்டெடுப்பதுதான் அந்த கட்சியை மீண்டும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டருக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜனநாயக முறையில தேர்தலை சந்தித்தாதான் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் ஜனநாயக முறையில வந்து தேர்தலை சந்தித்தாதான் மக்களுடைய நிலைப்பாடு இருக்கும், கட்சியுடைய வளர்ச்சி இருக்கும். எதுவுமே அவர் பண்ண மாட்டாரு, புறக்கணிக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கிறேன். ஏன்னா அவர் இன்னும் இந்த கட்சியின் தலைவரானதோ முதலமைச்சர் ஆனதோ ஒரு லாட்டரி சீட்டு அடிக்கிற மாதிரி அவர் யோகம் தான். அதனால அந்த கட்சியை இன்றைக்கு தான் ஜெயிலுக்கு போயிடாம இருக்கிறதுக்கும் தான் மேல கொலை கொள்ளை வழக்கு வந்துடாம இருக்கிறதுக்கும் ஊழல் வழக்கு வராம இருக்கிறதுக்காக திமுகவிற்கு பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால அம்மாவுடைய கட்சி இன்றைய திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுத்துவதன் மூலம் தன்னை ஜெயிலுக்கு செல்லாம பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த கட்சியை சுயநலத்திற்காக பழனிசாமி போன்ற சிலர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியால் அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் அதை விட்டு விலகி ஓடிவிடுவார். அதான் உண்மை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.